இந்த நிலம் நெல்லை விதைத்தாலும் விளைத்து கொடுக்கிறது, சோளம் விதைத்தாலும் விளைத்து கொடுக்கிறது. தன் மீது விதைக்கப்படும் விதைகளுக்கு இந்த நிலம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ அதே போல் இங்கு வாழும் மனிதர்களும் தன் மீது விதைக்கப்படும் உணர்வுகளுக்கு உண்மையாக இருக்கிறார்கள். மலைச்சாமி, சிவலிங்கம், சிவன் காளை, தவசி, வைரச்சிலை, ராசாத்தி, ஜெயக்கொடி, பார்வதி, ஐயக்கா, தங்கப்பாண்டி, இவர்களுக்குள் நடந்தது என்ன? யார் இந்த ஐயக்கா, யார் இந்த தங்கப்பாண்டி? அடிய குமரிகளா, கன்னி பொங்க வைக்கிறவங்க மொரமாம மேல மஞ்சள் தண்ணி ஊத்துங்கடி, அப்பத்தே நல்ல புருஷன் கிடப்பா. மொரமாமனுக்கு எங்க போறது? இருந்திருந்த கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றிருக்க மாட்டேன். அடிய சரசு, அங்க பாரு தங்கப்பாண்டி மாமா போறது. அப்ப மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற வேண்டியதுதான். ஏண்டி நீங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாட என் சட்டி பணதா கிடைச்சதா? என்னடி ரொம்ப பேசுற? ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போங்க, இல்ல கட்டி இருக்கதாமணியா உருவி வாடி. என் சண்டைக்கொள்ளி சக்களத்தி ஊத்துனது நாங்க, உடைச்சது அவங்க. அவங்க கிட்ட கேளு காசை. டேய் எந்திரா, என் மாமன மடியில கட்டிக்க, உடைச்சதுக்கும் உடைய போறதுக்கும் மொத்தமா சேர்த்து தருவாங்க. என்ன எங்க ஓட பாக்குறீங்க? உங்க சண்டையெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கோங்க, ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போங்க. காசா யாருகிட்ட இருக்கு? அத தள்ளோடு போய் கேளு. என்ன நக்கலா? காசை எண்ணி கீழே வைக்கல, இங்க இருந்து போங்க. இந்த மாதிரி நல்லா இருப்ப, காசு கொடுத்து இந்த மாமன் மீட்டுட்டு போடி. காசு கொடுத்து உன்னை மீட்டுட்டு போயிடுவான், ஆனா நீ தான் கஷ்டப்படுவ. ஏன்னா நாங்க 5 பேரு, நீ பஞ்சா போயிருவோம் மாமா. பேசாம அவளை சமாளிச்சு கடன் அடிச்சுட்டு சமத்தா வீடு போய் சேரு. அடியே சண்டை கோழி, உன் கடனுக்கு என் மாமனை வச்சுக்க, நல்லா அடப்பாரு. எங்கடி போட பாக்குற? உன் அண்ணா கயிறு என் கையில மடிக்கிறியா? அதுல தொப்புள் கொடி இருக்கு. என்னது தொப்புள் கொடியா? ஆமா, ஆத்தாம ஒரு நிலைச்சிருக்கணும்னு எங்க ஆத்தா செஞ்சு மாட்டி விட்டுருக்கு. சரியான கேனையா இருக்கானே. சரி சரி, கடன் அடிச்சுட்டு உன் தாயத்தை மீட்டிக்கோ. அது வரைக்கும் ஒண்ணு இங்க இருக்கட்டும். அட பாவி, இடத்த மாத்திட்டியடா. இப்ப பாரு, அம்மா தாயி என்னது கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. பாத்துக்கிறேன். சீக்கிரமா காசோட பா. காசோட ஒண்ணுமா? பாரு என்னத்த மீட்டி தொங்கிக்கிட்டே கடா. ஏமா ராசாத்தி, உன் மாம நம்பர் என்ன? முட்டை 8 முட்டை 7 தாத்தா. நம்பரே சரியில்லையே. மாமாவுக்கு ஏத்த நம்பர் தான். ஏகப்பட்ட நம்பர் இருக்கு, இவ நம்பரை மட்டும் காணுமே. என்னடி என் தம்பி பாஸ் ஆயிட்டானா? உன் தம்பி இந்த வாட்டியும் ஃபெயில் ஆயிருச்சு. ஐயோ தாத்தா பொட்டுக்கிருச்சு. ஊர் சுத்தி நாய், இதெல்லாம் எங்க ஊருப்பட போகுது? இந்த வாட்டி தாத்தா மாமா இங்கதான் நிக்குது. அவரை கூப்பிட உள்ள மாட்டிக்கிட்டடி. போ. ஏண்டா எங்கடா ஊர் சுத்திட்டு வர? இன்னைக்கு ரிசல்ட் பாஸ் ஆகணும்னு சொல்லி சாமி கிட்ட கேட்டுக்கிட்டே கோயிலுக்கு. தடிமாடு படிச்சாதான்டா பாஸ் பண்ண முடியும், படிக்காம எப்படி பாஸ் பண்ண முடியும்? இந்த ஊர்லயே 7 வாட்டி +2ல ஃபெயில் ஆனவன் நீ ஒருத்தன் தான்டா. இது 8வது வாட்டி. ஆமா உதவாக்கற. சரி நீ படிச்சு கிழிச்சது போதும். 7-8 எருமை மாடு வாங்கி தரேன், அதை ஓட்டிட்டு மேய்.
எருமாடுல மேய்க்க முடியாது. என் பிள்ளை வெள்ளக்காரத்தோர மாதிரி அவன் ஏன் மாடு மேய்க்கணும்? மாடு மேய்க்காம இவர் மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டரா போறா இருக்கும். ஆட விடுங்கப்பா, எவனோ எடுபட்ட பையன் வருஷம் வருஷம் தம்பிய ஃபெயில் ஆக்கிட்டு இருக்கான். இதுக்கு போய் அவனை ஆமாக்கா, அதேதான். அப்பா கிட்ட சொல்லு. தங்கப்பாண்டி நீ எனக்கா? குளிச்சிட்டு வாப்பா, சாப்பிடலாம். அது குளிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், யம்மா, 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 இங்க வாப்பா. யம்மா. ச்சே, ஆத்தாளும் மகளும் சேர்ந்து அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுங்க. தங்கப்பாண்டி என்னக்கா? சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடவா. இதப்ப உடனே கோழி வெடக்கோழி அக்கோ கோ கொஞ்சம் தள்ளிக்கோ. மாமா என்னம்மா? நீ எப்ப மாமா பாஸ் ஆவ? ஆமா, நீ எப்ப பெரிய மனுஷியாவ? யாருக்கு தெரியும்? அது நான் என் கையிலயா இருக்கு? அதே மாதிரிதான் இதுவும் என் கையிலயா இருக்கு. ஆகுறப்ப அவன். ஆமா, இதெல்லாம் நீ எது கேக்குற? இல்ல மாமா, நீ பாஸ் ஆனதும் நாளானதும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு நம்ம வீட்ல பேசிக்கிட்டாங்க. அடியே, இந்த பாரு, நான் பாஸ் ஆகுறதும் நீ ஆளாகிறதும் இது ரெண்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா லூசு. பொடி லூசு. அக்கோழி வெடக்கோழி. மகனே ஒண்டிப்புலி, என்னப்ப இல்ல இங்க வாடா. வந்துட்டேன். யாரா அது? இதுவா ம், வருஷ நாட்டு பார்ட்டி. ஆ. பாவம் பஞ்சம் முளைக்கிறதுக்கு வந்திருக்கு. பஞ்சம் முளைக்க வந்தவளா? ஆஹா, என் பஞ்சத்தை போக்க வந்தவடா. கூப்பிடுறாவள. லுக். டேய், ம், ரொம்ப ஸ்பீடா இருக்காளே. ம். இதாயா முதலாளி. வணக்கம் சார். சாமி. கும்பிடுத. கும்பிடுறம்மா. வேலை கேட்டு வந்தது அவ. ஐயா, நாங்க வருஷ நாட்டு பூர்வீக குடிங்க. செங்கலையா சுட்டு பழைக்கலாம்னு இங்க வந்திருக்கோம் ஐயா. ஏய், செங்கல் சொல்றதுக்கு எதுக்கு துப்பாக்கி? ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கையை பார்த்து கேட்கறதுக்கு துப்பாக்கி தேவைப்படுது ஐயா. அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆ. பாப்பா, பேர் என்ன? மைனா. நான் மைனரு. துமி பாத்தியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஐயா, எனக்கு ஆகலையே. ஆகவே ஆகாது. பயமுட்டுறா. எப்ப பண்ணிக்கிறதா உத்தேசம்? பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னமா சிக்கல்? ம், என்னடா என்ன பண பிரச்சனையா? ஐயா, காசு பணத்துக்கெல்லாம் ஒண்ணும் சிக்கல் இல்லைங்கய்யா. எங்க குலதெய்வ பழக்க பிரகாரம் கல்யாணம் பொண்ணு அவ தலையில தான் கையார செஞ்ச பானையை வச்சு நிப்பா. கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள என்ன செய்யணும்? துப்பாக்கி வச்சு என் மகபானைய டப்புன்னு சுட்டு பண்ணுவியா. யாரு வேணாலும் சொல்லலாமா? ஓ, எவன் வேணும்னு சொல்லலாமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எங்க குலதெய்வ வாக்குப்படி கட்டிக்கிற போற மாப்பிள்ள சரி, என் பொண்ணோட பானைய ஒற்றை சூடுல சுட்டு போடணும். அப்படி மட்டும் அவன் சுடலன்னு வச்சுக்கோங்க, தக்காளி அவனை நாங்க சுட்டு போடுவோம். இதுவரைக்கும் இந்த அருவா 20 பேரை வெட்டி இருக்கு. மைனா, உன் பானைய நான் கூடிய சீக்கிரமே உடைக்கிறேன். யூ ஆர் அப்பாயிண்டட். நல்லதுங்கய்யா, நல்லது. வாங்க முதலாளி, எங்க கிளம்பிட்டீங்க? நாயிட என்ன தங்கப்பாண்டே, என்ன சோகமா வர்ற? பள்ளிக்கூடத்து ரிசல்ட் போட்டாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னத்த தெரியறதுக்கு? வருஷத்துல ஒரு நாள் நீ சோகமா இருப்ப, அன்னைக்கு நீ பெயிலா இருப்ப. அதே 7-8 வருஷமா நடந்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப கேவலமா போச்சு ரெடியாரு. எங்க அப்பா என்னைய தண்டச்சோறு, தடிமாடு, உதவாக்கற, முட்டாளுன்னு என்னென்னமோ சொல்லி திட்டாரு. சுட்டுக்கிட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு ரெடியாரு. புடிங்க புடிங்க. அதுலதான் குண்டு இல்லைன்னு எனக்கு தெரியுமில. அப்ப சரி. ஏய், படிச்சா மட்டும் பாஸ் பண்ண முடியாதுடா. அதுக்கு அறிவு வேணும். மனுஷனுக்கு அறிவு வளரணும்னா ஊருக்குள்ள போய் பொண்ணுகளை பார்க்கணும், பேசணும், பழகணும். என்னென்னமோ இருக்குடா. அப்பதானே மண்டையில பல்ப் எரியும். அதுதான் அறிவு. அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணானா தான் அவனுக்கு கவிதை வரும், கட்டுரை வரும், கதை வரும், தகராறு வரும். உன் வாயில ரத்தம் வரும்டா. வாய மூட்டுறா. தங்கபாண்டே, நீ அர்ஜென்டா யாரையாவது காதலி. அதுக்கு ஆள் வேணும்ல. நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லுமா, சொல்லுங்கறல. இவ்ளோ பெரிய துப்பாக்கி வச்சிருக்காளே, இவங்க யாரு? அட, இவ ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பையன். சின்ன பையங்கறியா? பெரிய துப்பாக்கி வச்சிருக்கா. இது துப்பாக்கி என்னது? உங்கதா? இந்த கருமை யாரு தாருனா என்ன? மைனா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு என்ன வேலைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்னதாயே, நீ எம்புட்டு தொலைவுல இருந்து வந்திருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சாயங்காலம் வந்து நான் உனக்கு சொல்லி தர்றேன். சாயங்காலம் இவங்களும் வருவாங்களா?
இவ ஸ்கூல் பையன் ஹோம்ஒர்க் இருக்கும்ல. எனக்கு ஹோம்ஒர்க் இல்ல, நான் வரட்டுமா? டேய், உனக்கு ஒர்க்கே கிடையாது. நான் மட்டும் வர்றேன். சரி, அப்ப நான் வாரேன். போ போ போ. வாங்க. டாடா பை பை. தம்பி வாடா. என்ன சந்தன கட்ட வாடை இப்படி தூக்குது? ஆளை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. அதிகாரி எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சுண்ணே. தம்பி சீமை சரக்கை விட இந்த நாட்டு சரக்கு தான் போதை அதிகம். அந்த கருமை யாருக்கு தெரியும்? இது என்னது அது? கிராந்தி முதலாளி. கிராந்தியா? என்னடா சுதி குறையுது? 1க்கு 10 போட்டிருக்கேண்ணே. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கப்பா. வாட்டர் அடிச்சா கூட போதை கம்பெனி ஏறணும்ல. யார் அது நடுரோட்ல கழட்டு? தம்பி மன்னிச்சுங்க, கை தவறி. ஐயா வணக்கங்க. அடரே சிவலிங்கம்மா, வாப்பா வா. நல்லா இருக்கே? தம்பி தெரியாம பேசிவிட்டான், மன்னிச்சுங்க. பரவாயில்லப்பா. நீங்க வாங்க. என் கார்ல. என்னப்பா நீ போய் எடுத்துட்டு நான் எடுத்து. ஐயா உங்க பாதம் பட்ட காருக்கு புண்ணியமுங்க. வாங்க. இன்னைக்கு நீ கார்ல ஏத்தி இறக்கி விட்டுருவேன். நாளைக்கு நான் நடந்து தானே போகணும். நான் நடந்தே வர்றேன், நீ கார்ல போப்பா. நானும் சேர்ந்து வரேன். நீ போப்பா. பாத்து போடா. என்ன சிவலிங்கா, நீ போய் என்ன சம்மந்துக்கிட்ட கொடு. நான் சுமக்காத சுமைங்களா? கார்ல போறத விட்டுட்டு என் கூட கால் கடுக்கு நடந்துக்கிட்டு. ஐயோட நடந்து வர்றது திருவண்ணாமலை கிரிவலம் வந்த மாதிரி எவ்வளவு பெரிய பாக்கியம். என்ன தம்பி நீ மட்டும் வர? உங்க அண்ணன் எங்க? அண்ணன் அந்த வெறும் பையன் மலைச்சாமியோட நடந்து வர்றாரு. தம்பி, பெரியவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாதுப்பா. அவரும் ஒரு வகையில நமக்கு சொந்தம் இல்லையா? சொந்தமா? ஏன் நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? கூட பிறந்த தம்பியவே கொன்ன குடும்பம் இல்லையா அவனுக்கு? அதை நீ இன்னும் மறக்கலையாப்பா? மதனி, என் மனசுல இருக்கிற வழி தீரவே தீராது. ஐயோ, அதுக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு? புடிங்க. நான் எம்பிட்டு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என் தம்பியை கொன்னவனை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். வரட்டும் வெளியே வச்சுக்க. சரி, அதெல்லாம் பெருசு படுத்தாம நீ இப்ப சாப்பிட வா. டேய் வைரா குட்டி, என்னடா உன் சித்தப்ப மேல கோவமா? உன்கிட்ட நான் பேச மாட்டேன் போ. ஏன்? ஏன் சித்தப்பா, உன்கிட்ட எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்க ஒரு வெள்ளை ரோசா செடி வேணும்னு. வாங்கி தூங்க நீ. டேய் கண்ணா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன்டா, பூரா கலர் கலரா வச்சிருக்காங்க. உன் சித்தப்பன் வெள்ளை ரோசா என்ன, உனக்கு வெள்ளை யானையா வாங்கி தரேன். என் மகளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. பிடிச்சிருக்கா? நொண்டி காலுக்கு எதுக்கு சித்தப்பா தங்க கொலுசு? டேய், யாரா சொன்னது உனக்கு கால் நொண்டின்னு? ஏதோ லேசா மெலிஞ்சிருக்கு, இதுக்கு போய் கவலைப்பட்டு. மெது மெது. எந்திரி 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 எந்திரி. வா வா வா. இங்க உன் சித்தப்ப முன்னாடி நடந்து காட்டு. மெது.